ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மரத்தால் செய்யப்பட்ட விதவிதமான பொருட்களை, அழகான பொருட்களை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மக்களே. அதுக்கு முன்னால் சங்கர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மரத்தை வச்சு என்னென்ன வகையில் பொருட்கள் செஞ்சுருக்காங்க பாருங்கள். வால் கிளாக்கு சூப்பராக இருந்தது மக்களை. மரத்தால் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க ரீடிங் ஸ்டாண்டு பாருங்கள். புக்கெல்லாம் வச்சு நம்ம அதில் வச்சு படிக்கலாம். இன்னும் அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மரத்தை அப்படியே செதுக்கி அழகாக அதை பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது மக்களே. பார்த்தீங்களா? இதில் அப்படியே புக் வச்சு நம்ம அழகாக ஒவ்வொரு பேஜஸாக அப்படியே புரட்டி படிக்கலாம். ஈஸியாக இருக்கும் வச்சு படிக்கிறதுக்கும். அப்புறம் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறேன், மசாஜ் எல்லாம் பண்ணக்கூடியது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ், காலில் போடுற அந்த செருப்பு கூட அதெல்லாம் வந்து ஹெல்த்து சம்மந்தமாக உள்ளது. ஸோ இதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் இருக்குது. ஃபேன்சியாக இங்கே பாருங்கள், அழகாக ஒரு 2 பேர்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது மக்களே. பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. மரத்தில் எவ்வளோ அழகான கைவினைப் பொருட்கள் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு கீழே ஜுவல்லரி பாக்ஸ் கூட இருந்தது மக்களே. அழகாக இருந்துச்சு. மரத்தில் எவ்வளோ அழகான ஸ்பூன்ஸு நம்ம வீட்டு தேவைக்கு கிச்சனில் மோஸ்ட்லி வந்து எல்லா மக்களும் வச்சுருப்பீங்க மரத்தால். ஸோ அதுவும் அழகாக வச்சுருந்தாங்க. ஜுவல்லரி பாக்ஸஸ் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேன்சி அழகாக இருந்துச்சு. இதில் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஜுவல்லரி பாக்ஸில், இந்த உட்டன் ஜுவல்லரி பாக்ஸுக்குள்ளே போட்டு அழகாக வச்சு அதை லாக் பண்ணிட்டோன்னா யாரும் அவங்களோட ஜுவல்ஸை எடுக்க முடியாது. அழகாக ஜுவல்லரி பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது மக்களே. இது மாதிரிப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு வீட்லையாச்சும் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அழகாக ஒரு 2 ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுவும் உட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை போர்சலின் பீங்கானில் செஞ்சு நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம், அதை பார்த்துருப்போம் நம்ம. பட் இது உட்டில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்களே. இப்படி விதவிதமான பொருட்கள் அழகாக உட்டில் பண்ணியிருக்காங்கங்கிற நேரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ரொம்ப அதிசயமாக பார்த்தது வந்து நான் சேவிங்ஸ், மணி சேவிங் பார்த்தீங்களா? உண்டியல் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே. உண்டியல் கூட சேவிங் வந்து நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நமக்கு கிடைக்கக்கூடிய நம் வருமானத்தில் ஒரு பங்கை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து செலவு பண்ணணும். நமக்கு ரூபாய் முதல்ல உள்ள செலவு வந்து நமக்கு சேவிங்காக இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லா மக்களுமே முன்னேற முடியும். ஸோ சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அழகாக உட்டில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க மக்களே. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து விதவிதமாக நிறைய பொருட்கள் இருக்குது. இது மாதிரி யாருக்கு வீட்லையாச்சும் நீங்கள் வச்சுருக்கீங்களா உட்டில் இருந்து? இங்கே பாருங்கள், சைக்கிள் கூட, குட்டி சைக்கிள் கூட அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு சீட் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறமா பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டு வைக்கல, அதுக்கு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. எல்லாமே ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ரசித்து இதை பார்த்தேன். நான் ரசித்து பார்த்ததை நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லாஸ்ட்டோட பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.